அண்மை செய்தி. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, என்ன வழக்கு இது? இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தொடர்ந்து முதலமைச்சரின் செயலாளராக உமாநாத் மாவட்ட ஆட்சிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்து வருவதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முகம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் இடமாற்றம் தொடர்பான பொதுநல வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என இந்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளது. முதலமைச்சரின் செயலாளருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை, மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் வெறும் அச்சத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், எனவே பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் இந்த மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அண்மை செய்தி. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, என்ன வழக்கு இது? இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தொடர்ந்து முதலமைச்சரின் செயலாளராக உமாநாத் மாவட்ட ஆட்சிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்து வருவதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முகம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் இடமாற்றம் தொடர்பான பொதுநல வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என இந்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளது. முதலமைச்சரின் செயலாளருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை, மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் வெறும் அச்சத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், எனவே பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் இந்த மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.